தற்போது சென்னை அண்ணா சாலையில் ஜெமிலி மேம்பாலம் அருகே சாலையில் ஏற்பட்ட விரிசல் தொடர்பாக பேசுவதற்காக அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. வணக்கம் சார். இப்போ சாலையில் ஏற்பட்ட விரிசல் சரி செய்யப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாக இருந்தது. தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை சார். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு பள்ளம் அண்ணா சாலையில் ஏற்பட்டு உடனடியாக உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அரசு முழுமையான அளவுக்கு போர்க்கால அடிப்படையில் அந்த பஸ் அதே போல கார் எல்லாம் 2 மணி நேரத்துக்குள்ள மீட்கப்பட்டது தெரியும். அதே போல அன்னைக்கு பேட்டியில சொன்னேன், இது ஒரு மாலிகுலர் மூவ்மெண்ட். சேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சில மணல்கள் கெட்டியா இருக்கும், ஒரு இடத்துல ஈரப்பதம் இருக்கும். ஒரு டனல் தோன்றுறதுன்றது ஒரு இன்றியமையாது. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்னும் சில ஆண்டுகள் போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு இடத்துல இன்னொரு மூமெண்ட்ஸுக்கு அவசியம் என்பது கருதி அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. ஸோ இந்த சூழ்நிலையில் விபத்துகள் நடக்காம பார்த்துக்கிறதும் ஒரு 100% ஒரு அரசுடைய கடமையும், அதே நேரத்தில் மெட்ரோ ரயிலினுடைய கடமையும் கூட. அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு முழுமையான அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே செய்யப்பட்டது. ஆனா நமக்கு மேற்பட்டு ஒரு அப்பாற்பட்டு இயற்கையை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. சில சூழ்நிலைகள் அந்த மாதிரி டனல் தோண்டும் போது ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும்போது அது மாதிரி ஈரப்பதம், அதே போல ஈரப்பதம் இல்லாத இடங்கள்ல இந்த மாலிகுலர் மூவ்மெண்ட்ஸ் காரணமா இது போன்ற அந்த பள்ளங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா இப்போ இந்த அண்ணா சாலையில் ஏற்பட்ட அந்த சாலை விரிசல் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பள்ளம் ஏற்பட்டதனுடைய ஒரு தாக்கம் தான் இது. அதால இது கண்டு பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. அரசு பொதுமக்களோடு இருக்கின்றது, அம்மாவுடைய அரசு. அதனால யாரும் பயப்படவும் தேவையில்லை. திரு ஜெயக்குமார், ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட பள்ளம் ஒரு அனுபவமா எடுத்து அது மூலமா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கூடுதலா இப்பவும் விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது விரிசலோ பள்ளமோ ஏற்படாத வண்ணம் அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கையா ஏதாவது ஆய்வுகள் மேற்கொள்றதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கா? கண்டிப்பா. அது நீங்க சொல்றது 100% பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு டெக்னாலஜியை கொண்டு நம்ம முழுமையான அளவுக்கு எல்லா சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லா விதமான ப்ரிகாஷன் மெஷர் எடுத்து தான் டனல் ஒர்க் பண்ண முடியும். அது மீறி பண்ண முடியாது. இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற நேரத்துல எல்லாருமே ஆன்சரபிள், கவர்மெண்ட் ஆன்சரபிள், அதே நேரத்துல மெட்ரோ ரயில் ஆன்சரபிள். அதான நீங்க சொல்றது படி 100% பாத்தீங்கன்னா எல்லா ப்ரிகாஷன் மெஷர்ஸ் அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி முழுமையான அளவுக்கு யூஸ் பண்ணி தான் பண்றோம். ஆனா டனல் யூஸ் பண்ணும்போது முழுமையான அளவுக்கு என்ன ஆகணும்னா பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போகும்போது அந்த கேவிட்டி ஃபார்ம் ஆகும். அது மாலிகுலர் மூவ்மெண்ட்ஸ்ல தான் ஃபார்ம் ஆகும். அது நான் கெமிஸ்ட்ரி படிச்சதுனால சொல்றேன், பிசிக்ஸ் இருந்தனால எனக்கு அந்த இது தெரியும் சயின்டிபிக்கா. அந்த அடிப்படையில் என்னுடைய கருத்தா நான் சொல்றது, அந்த மாலிகுலர் மூவ்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஒரு முழுமையான அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு சில இடங்கள்ல அந்த சிறிய விரிசலோ பள்ளமோ ஏற்பட அந்த வாய்ப்பு உண்டு. அது கூட எதிர்காலத்துல இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இந்த பெரிய பெரிய ஐஐடி இருக்கு, அதே போல நிறைய அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம நிச்சயமா அவங்களுடைய ஒப்பீனியன் பெற்று என்ன ப்ரிகாஷன் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமா எடுப்போம்.